யாருக்கெல்லாம் ஐயனார் துணை சீரியல் ரொம்ப பிடிக்குமோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனுக்காக நிலாவோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து அதாவது திருவண்ணாமலையில நிலாவோட அம்மா வீட்டு சைடு, அதாவது நிலா வீட்டு சைடுல இருந்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு ரூம், ஏசி ரூம் வந்து குடுத்துருக்குறாங்க. ஆனா, நம்ம சோழன் குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ரூம தான் குடுத்துருக்கிறாரு இந்த மனோகரு. இத வந்து நம்ம நிலா வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில சரியா கவனிக்கல போல இருக்குது. அதாவது அவங்க அம்மாகிட்ட கேட்கும்போது, அவங்க எல்லாருமே நல்லபடியா தங்கியிருக்கிறாங்க. ஏசி ரூம்ல தான்டா குடுத்துருக்கு. ஏசி ரூம்ல தான் தங்கியிருக்கிறாங்க. உங்க அப்பா நல்லா தான் கவனிச்சுட்டுருக்காங்க. நீ தேவையில்லாம அவங்கள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, அப்படின்ற மாதிரி சொன்னதுனால, நிலாவுக்கு வந்து அவங்க மேக்கப்பு அந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருந்ததுனால, நிலா பெருசா வர முடியல. அதே மாதிரி நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு வர்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனோகர் வந்து ஸ்டோர் ரூமா குடுக்குறாரு. அங்க ஒழுங்கா கட்டில் கூட இல்ல. ஒரு ஃபேன் கூட சரியா ஓடாத ஒரு ரூம தான் குடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் அவமானப்படுத்துறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும், இந்த வசதி கூட நம்ம வீட்ல இல்லாம தானே இருந்துச்சு. பரவால்ல அதனால என்ன இப்போ நம்ம வந்து இத்தன நாளா ஏசி ரூம்லயா படுத்து தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு எனக்கு என்னமோ இவர் வேணும்னே பண்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளோட சோழன் வந்து வராரு. பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வர்றாரு. ஸோ வரும்போது மாடியில சத்தம் கேட்குது. பாட்டு சத்தம் கேட்கவுமே, "நடேசன் அப்பா என்ன இது மாடியில பாட்டு சத்தம் கேட்குது?" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற சண்முகம் அண்ணன்கிட்ட கேட்கும்போது, தாஸ் வந்து கேட்கும்போது, மேல மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையோட அப்பா வந்து மேல பாட்டு கேட்டுட்ருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, "இந்த ஆள் எதுக்கு மேல போய் படுத்துருக்கிறாருன்னு" சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கூப்பிட போறாங்க. "வாங்கப்பா, நீங்க ரூம்குள்ள போய் வந்து படுத்து தூங்குங்கப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவர் இருந்துட்டு, "அதெல்லாம் வேணான்டா. நான் என்ன இத்தன நாளா அப்படியே வந்து படுத்திருந்தேன். வெளியில தானே படுத்திருந்தேன். இங்க ஜிலு ஜிலுன்னு காத்து வருது. என் பாட்டுக்கு இருக்கிறேனே, நீ போ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு உங்கள இங்க வந்து படுங்கன்னு சொன்னாங்களா? அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் இல்லடா. நான் தான்டா வந்து படுத்துருக்கிறேன். நீ போ" அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, சரின்ட்டு கீழ இறங்கி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அதே சண்முகம் அண்ணன், வேலைக்கார அண்ணன கூப்பிட்டு, "எங்க அண்ணவங்கலாம் எங்க இருக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "வாங்க தம்பி நான் காட்டுறேன்னு" சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அந்த ரூம பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு பயங்கரமா இதாகுது. இவங்க எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. என்னடா இது இப்படி ஒரு ரூம்ல போய் படுக்க வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரம் தான் ஹால்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா வராங்க. "வந்துட்டீங்களா சோழன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி அ அங்கிள் எங்க படுத்துருக்காங்கன்னா, அங்கிள் அவர் வந்து மாடியில படுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! அங்க ரொம்ப கொசு கடிக்குமா? அவர் எதுக்கு அங்க படுத்துருக்கிறாருன்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போய் கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டாரு" அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு, "ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குது?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம நிலா வந்து காட்டுறாங்க. அதனால சோழன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிறாரு. ஸோ, இப்ப அந்த பக்கமா மனோகர் வரும்போது நம்ம நிலா இருந்துட்டு, "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்கப்பா நீங்க? நான் என்ன உங்கள ரிசப்ஷன் வேணும்னு சொல்லி கேட்டேனா? நீங்க ஒழுங்கா ரூம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா, இவங்களுக்கு ஏசி ரூம் புக் பண்ணி ஹோட்டல்ல ஏசி ரூம் புக் பண்ணி குடுத்துருப்போம்ல. ஏசி ரூம்ல தங்கியிருப்போம்ல. எதுக்கு நீங்க இப்படி ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க என்ன இத்தன நாளா அவங்க ஏசி வீட்டுலயா வந்து தங்கிட்டு இருந்தாங்க? இப்படிதானே இருந்தாங்க. இவங்க லெவலுக்கு ஸ்டோர் ரூமே பெருசு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "என்னப்பா இன்சல்ட் பண்றதுக்காகவே எங்கள கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "நீ எதுக்கு இப்ப இப்படி வந்து கத்திட்டு இருக்க? அவங்க யாராவது வந்து உனக்கு வசதி குறைவா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்ட சொன்னாங்களா? எதுவும் சொல்லலைல. அப்புறம் என்ன? அவங்களே ஒண்ணும் சொல்லல. நீ எதுக்கு ஓவரா இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கிற? போ போய் படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாரு. நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத சோழன் கேட்டுட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறமா வராங்க. வந்துட்டு அ "வாங்க சோழன் அங்க ரூம்க்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, "இல்ல நான் அண்ணா உங்க கூடயே இங்கேயே போய் படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல சோழா அது வந்து" அப்படின்னு "பரவால்ல நிலா நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து படுத்து தூங்கிறாரு. மறுநாள் காலையில வேகமா நிலா வந்து எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது, இவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. "என்னாச்சு யாருமே இன்னும் கிளம்பலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சேரன் இருந்துட்டு, "இல்லம்மா பாத்ரூம் இல்ல. நாங்க போகும்போது பின்னாடி இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. நாங்க எப்போ போனாலும் அங்க ஏதாவது ஆட்கள் இருந்துட்டே இருக்கிறாங்க. வேலையாட்கள் அதிகமா இருக்காங்க போல இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "பின்னாடி இருக்கிற ரெஸ்ட் ரூமே யூஸ் பண்ணிக்க சொன்னாங்களா? சரி எல்லாருமே காஃபி குடிச்சிங்களான்னு" சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா நாங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குடிச்சுக்கலான்னு விட்டுட்டோம்" அப்படின்னு சொல்லும்போது, நேரா நம்ம நிலா போய் காஃபி போட போறாங்க. அங்க தேனுகிட்ட பயங்கரமா திட்டி விடுறாங்க. "நீ என்ன சொன்ன? ஏசி ரூம் தான் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நீ சொன்ன. அவங்களுக்கு ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சிருக்கிறாரு அப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்கிறம்மா உன் மனசுல?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அதுக்கு "இப்ப என்னடி உங்க அப்பா வேணும்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து ரூம குடுத்துருப்பாங்க. ரூம் குடுத்ததுக்கு அப்புறமா உங்க சொந்தக்காரங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்ப அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? அதனால என்ன இப்ப அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்தா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? இப்படி அவங்கள கூட்டிட்டு வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்துற, இன்சல்ட் படுத்துற. இப்படியே பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஃபங்ஷன் முடியட்டும். அதுக்கப்புறம் இருக்கட்டும்." அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு, காஃபி போட்டுட்டு கொண்டு போய் குடுக்குறாங்க. குடுத்துட்டு எல்லாருமே நிலாவும் கீழ உட்காந்து அவங்கலாம் காஃபி குடிக்கும்போது உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத தேனு பார்த்துட்டு, "ச்சீ! இவ என்ன இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது, மனோகர் கிட்ட போயிட்டு சொல்லி புலம்புறாங்க. "ஏங்க இவ இப்படி இருக்கா? வந்து காலையில வந்து என்கிட்ட அந்த கத்து கத்துறாங்க. எதுக்கு ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சிருக்கிறீங்க? இந்த பாத்ரூம் எதுக்கு யூஸ் பண்ண சொன்னீங்க? பின்னாடி இருக்கிற பாத்ரூம. நம்ம வீட்ல எத்தன பாத்ரூம் இருக்கு? அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண சொல்லாம இப்படி இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா உன்னையும் அப்பாவையும் நிக்க வச்சு நான் கேள்வி கேட்டுட்டு தான் போவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட சரிக்கு சமமா உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறா. பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்குதுங்க. நம்ம சொந்தக்காரங்கலாம் இத பத்தி என்ன நினைப்பாங்க? அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்றது? நானும் அவங்கள வந்து எவ்வளவோ அளவுக்கு இன்சல்ட் பண்ணி தான் பார்க்குறேன். இவங்கள எப்படி நடத்தணுமோ அப்படித்தான் நடத்தணும். அதுக்காக நிலாவுக்கு பயந்துட்டுலாம் வந்து நம்ம இப்படி நடத்தாம விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்ப எல்லாருமே கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு சோழன் கிட்ட வந்து நிலா சொல்றாங்க. "நீங்க பெட்ரூம்ல வந்து நீங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க சோழா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "பரவால்ல நிலா, நான் அங்க பின்னாடியே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரூம் போய் பார்த்துட்டு, அந்த ரூம்ல வந்துட்டு ஆட்கள் இல்லன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஒரு வயசு பையன் இருப்பான் இல்லையா? அவன் மட்டும் தான் அந்த ரூம்ல தங்கியிருப்பான். அவங்கிட்ட போய் சொல்லுவாங்க, "இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறட்டும்." இவங்க சொல்லும்போது, "தாராளமா யூஸ் பண்ணிக்கிறட்டும் நிலாக்கா" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க எல்லாருமே போயிட்டு அங்க யூஸ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் மாத்திட்டு வராங்க. நடேசன் அப்பாவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, "நான் காலையிலேயேன்னு கிளம்பிட்டேனே" அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பி இருக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாருமே வந்து சாப்பிடுறதுக்காக எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. அப்ப இவங்கலாம் ரெடியாகி கிளம்பி வரும்போது, அந்த டைனிங் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவோட அவங்க சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்களா, பொண்ணு வீட்டு சைடு சொந்தக்காரங்க எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்குறாங்க. ஸோ, இப்ப இவங்களுமே கிளம்பி வெளிய கீழ இறங்கி வராங்க சாப்பிடுறதுக்காக. நம்ம நிலா தான் போய் சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, "கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுமா, டைனிங் டேபிள்ல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேனு சொல்லுவாங்க. சொன்னதுமே, "நீ என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிற நீயி? நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஓரளவுக்கு தான் எனக்கும் பொறுமையா இருக்க முடியுங்கிறபோது, "ஏய் என்னடி பண்ண சொல்ற? சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரையுமே கீழ வர சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு, கீழ தான் எல்லாருக்குமே இலைய போட்டு உட்கார வைக்கிறாங்க. "இங்க உட்கார சொல்லு எல்லாரையும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிற நீ? என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறியா? நானும் ஒவ்வொரு விஷயத்துலயும் போனா போகட்டும், போனா போகட்டும்ன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது சொன்னேன், நீயே டேபிள பார்த்தேல்ல. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள வேணா நான் எந்திரிக்க சொல்லட்டுமா? அவங்கள வேணா எழுப்பி விட்டுட்டு, கீழ உட்கார சொல்லிட்டு, நீங்க வேணா மேல உட்காருறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சேரன் வந்துட்டு, வேண்டாப்பா நிலா. எதுக்கு சாப்பிடுறவங்களலாம் எழுப்பிக்கிட்டு, இதனால என்ன? நம்ம வீட்ல என்ன டைனிங் டேபிளா இருந்துச்சு. நம்ம இப்படி தானே உட்காந்து சாப்பிடுவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா, பாண்டி உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனும் சரி அப்ப நானும் கீழவே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிடும்போது, உடனே மனோகர் இருந்துட்டு, "என்னாச்சு? அதான் நான் உங்களுக்கு டைனிங் டேபிள்லாம் உட்காந்து சாப்பிட்டு பழக்கமே இல்லைல. உங்களுக்கு உங்க வீட்லலாம் ஏது டைனிங் டேபிளு? இன்னொன்னு தெரியுமா தேனு? இவங்க வீட்ல டைனிங் டேபிள் போட்டா, அந்த இடமே அடைஞ்சிரும். அந்த டைனிங் டேபிள் போடுறதுக்கு கூட அவங்க வீட்ல இடம் இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு, "டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா தான் சாப்பாடு உள்ள இறங்குமா? அப்படிலாம் இல்லைலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுட்டு இவங்களும் அதாவது இவங்க வீட்ல வந்து அய்யனார் துணை வீட்ல எப்படி எல்லாருமே ஒண்ணு போல உட்காந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்களோ, அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுறாங்க. நிலாவும் கூடவே உட்காந்து சாப்பிடுறதுனால, ஒருத்தர் தட்டுல இருந்து இன்னொரு எடுத்து சாப்பிட்டுக்கிறது, அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சாப்பிடும்போது, நிலாவோட சொந்தக்காரங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே, "இது என்ன இப்படி பண்றாங்க? நிலா கூட இப்படி மாறிட்டாளே!" அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுல வந்து ஒருத்தவங்க 2 பேருமே அதாவது நம்ம மதியோட அப்பாவும், அம்மாவும், தாஸோட பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா? அவங்களோட அப்பாவும், அம்மாவும் இவ என்ன நிலா என்ன இப்படி மாறிட்டா? இவ்ளோ மோசமா நடந்துக்கிறா? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இந்த குடும்பத்துக்கு? அப்படி இப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. தேனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. உடனே போயி, "என்னங்க இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா? எனக்கு அப்படியே கடுப்பாகுது இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது. எவ்வளோ கடுப்பா இருக்கு தெரியுமா? இவ டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கு என்ன? இங்க பாருங்க எப்படி உட்காந்து சாப்பிட்டு மானத்த வாங்குறாங்கன்னு." அப்படின்னு சொல்றாங்க. "சரி விடு தேனு, நீ இத பத்திலாம் எதுவும் பெருசா எதுவும் கண்டுக்காத. பிறகு நிலா ஏதாவது சொல்லிக்கிட்டு ஃபங்ஷனே நடத்த விடாம பண்ணிருவா. போகட்டும் எங்க போயிற போறாங்க? இன்னைக்கு ஃபுல்லா இருக்கத்தானே போறாங்க. பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இவங்கள இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. ஆனா, இப்ப இதுங்க எல்லாம் சேர்ந்து நம்மள வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் எப்படி அவமானமா பார்க்குறாங்கன்னு பாருங்க.
இப்படி ஒரு பொண்ணை வளர்த்து இப்படி கொண்டு போய் இந்த பிள்ளை இப்படி போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கூட மேனஸே இல்லை யாருக்குமே அப்படின்ற மாதிரி தேனு எப்போ பார்த்தாலும் இந்த சீ சீ சீன்னு கரைச்சி கொட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம், "அண்ணி இந்த டிஷ் வந்து நம்ம வீட்ல போய் செஞ்சு சாப்பிடுவோம் அண்ணி, நல்லா இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "இது ஒண்ணும் எங்க அம்மா சமைச்சது கிடையாது. இங்க நெறைய பேர் வந்திருக்கிறதுனால அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. புதுசா செஃப்லாம் வந்துட்டு சமைச்சுட்டு இருக்கிறாங்க. கெஸ்ட்டெல்லாம் நெறைய பேர் இருக்காங்களா, அதனால அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? அதான் நான் ஹோட்டல் ஸ்டைல்ல அந்த டேஸ்ட்லயே இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிடும்போது, "என்ன பலவா அது உனக்கு வேண்டாமா?" அப்படின்னு, "நெறைய வச்சுட்டீங்க அண்ணி. என்னால அவ்வளோதான் சாப்பிட முடியலங்கிறபோது, சரி கொண்டா நான் எடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் ரொம்ப அருவருப்பா பார்க்குறத பார்த்துட்டு, இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களோட தட்டுல இருந்து நிலாவுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறாரு. "இத சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல சோளா" அப்படின்னு சொல்லி, "நீ சாப்பிட்டு பாரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன்ட்ட இருந்து சோழன் தட்டுல இருந்து சோழன் எடுத்து ஊட்டுறத நிலா வந்து வாங்கிக்கிறாங்க. இப்படிதான் வந்து பார்த்துட்டுருக்குறாங்க. அடுத்தடுத்து எபிசோட்லயும் இந்த மாரி தான் காட்டப் போறாங்க. ஸோ இந்த வாரம் எண்டுல தான் எங்களுக்கு ரிசப்ஷனே நடக்குமா என்னன்னு தெரியல. சரி அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம நடேசன போறாங்க. அவங்க வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கு உட்காரலான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல உட்காரும்போது, நம்ம மனோகர் என்ன பண்றாரு அப்படின்னா, "நீங்க இன்னும் சாப்பிடலையா?" அப்படின்னு கேட்காரு. "ஆமா இப்பல்லாம் எந்த காய் இன்னும் இவ்வளோ நேரம்லாம் நான் சாப்பிட மாட்டேன். போய் நல்லா டீயும், வடையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் காலையிலே எந்திரிச்சு போயி. அதனால பசியில வயிறு வேற ரொம்ப அமைதியா இருந்துச்சா, அப்படியே இங்கலாம் நெறைய கோயில்கள் இருக்குல்ல, அப்படியே கோயில் கோயிலா போயிட்டு வாரேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனோகர் வந்து அப்படியே சாப்பிட உட்காந்துருப்பாரு. "என்ன சம்மந்தி நீங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஏதோ அணில் கொறிக்கிற மாரி கொறிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படிலாம் இருந்தா சரிப்பட்டு வருமா? உட்காருங்க முதல்ல நல்லா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "எம்மா இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி எடுத்து வைங்க சம்மந்தி. இப்படியா இருக்கிறது?" அப்படின்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம நடேசன் அப்பாட்ட வந்துட்டு, "அங்கிள் நீங்க சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, வைம்மா நிலா. நான் இப்ப தான் போய் டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுட்டு வந்தேன். நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லம்மா. இங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. டேஸ்ட்டும் அதுக்கு தகுந்த மாரி தான் இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. "ச்சே! இவர் என்ன இப்படி சாப்பிடுறாரு? எல்லாத்தையும் பெனஞ்சு வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரே!" அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்குமே அவங்க வந்து சீ சீ சீன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து சாப்பாடு இது வந்து முடியுது. அதுக்கப்புறமா நம்ம சோழன் வந்து சேரண்ணாகிட்ட, "அண்ணே இது இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்படிண்ணே இருக்குது?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. எதுனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ரிசப்ஷன் ஒரு நாள் தானடா. ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பிருவோம்ல. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம், "ஊர்ல இருந்து வானதி எல்லாம் கிளம்பிட்டாங்களாடா? நீ கேட்டியா பாண்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாண்ணே அவங்க அப்பயே இப்ப வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அவங்க சாப்பிட்டுட்டு வந்துருவாங்களா எப்படி?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாண்ணே, அவங்கள நேரா நான் கோயிலுக்கு தான் வர சொல்லியிருக்கிறேன். அதனால அங்க வச்சு சாப்பாடு ஏதாவது வாங்கி குடுத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லும்போது, "ஏன்டா இங்க வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல இங்க வந்துட்டு போனா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால வர வழியில எல்லாமே கோயில் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஈவினிங் தானே ஃபங்ஷனு, அப்ப வந்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்படியாடா! சரி அப்ப பார்த்துக்கோ. அவங்க கிளம்பி வந்த உடனே இங்க திருவண்ணாமலைக்கு என்டர் ஆன உடனே ஃபோன் போட்டாங்கன்னா, நம்ம எல்லாருமே போவோம்." அப்படின்ற மாதிரி சோழன் சொல்றாங்க. அப்போ மனோகர் இருந்துட்டு, "என்ன எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எங்க சொந்தக்காரங்கலாம் வராங்க. அவங்க எல்லாரையுமே வந்து அப்படியே கோவில் எல்லாமே சுத்தி காட்டிட்டு, ரிசப்ஷன் ஈவினிங் தானே, அப்பதான் கூட்டிட்டு வரணும்." அப்படின்ற மாதிரி நம்ம சேரண்ண வந்து சொல்றாங்க. "சரி அதுக்காக எல்லாருமே போகணுமா? நிலா, சோழன் வந்து வீட்ல இருக்கட்டும். அவங்க இந்த நேரம் எதுக்கு வெளிலலாம் போய் அலைஞ்சுக்கிட்டு, நேத்து தான் ஃபேஷியல் எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காங்க. வெயில்ல அலைஞ்சோம்னா, அப்புறம் எல்லாமே வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆயிரும். அதனால இவங்க 2 பேரும் இருக்கட்டுமே. நீங்க வேணா போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "இல்லண்ணே நான் வேணா வரட்டுமா கூட? நாங்களும் வேணா வர்றோம்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இல்லப்பா, அப்பா சொல்றது சரிதான். நீங்க வீட்ல இருங்க. உங்களுக்கு தான் ரிசப்ஷன் நடக்க போகுது. நீங்க வந்துட்டு வெளிலலாம் எதுக்கு சுத்திக்கிட்டு? அதனால நீங்க இருங்கப்பா. நாங்க போயிட்டு வந்துர்றோம். அவங்கள போய் கூட்டிட்டு போயிட்டு கோவில்லாம் சுத்தி காட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துர்றோம்ப்பா." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அப்படியா? சரிங்க." சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "பல்லவன் நீ வேணா வீட்ல இருடா எங்க கூட" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, "அதெல்லாம் இல்ல அண்ணி. நானும் இந்த ஊர சுத்தி பார்த்தது இல்லையா? அப்படியே அண்ணன் கூட போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே வாரோமே" அப்படின்ற மாரி சொன்னாங்க. "சரி ஓகே ரொம்ப நேரம் வெளியில சுத்தாம, கரெக்ட்டா வேகமா வீட்டுக்கு வந்துருங்க சரியா?" அப்படின்ற மாதிரி, "மதியம் லஞ்சுக்கெல்லாம் வந்துருங்க. நான் லஞ்ச் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. சரி ஓகே நிலா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு, "நான் வேணா டிரைவ் பண்ணிட்டு வரேன்னு" சொல்லும்போது, பாட்டி இருந்துட்டு, "இல்ல நீ சாவி மட்டும் குடு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாவிய மட்டும் வாங்கிட்டு போயிறாரு. ஸோ இப்ப இவங்க கோவில் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலேருந்து கிளம்பி வந்த நம்ம சோழனோட சொந்தக்காரங்க.
வந்ததுமே வானதிய பார்த்துட்டு, "என்ன வானதி வேகமா வந்துட்டீங்களா? சரி நல்லா இருந்ததா ட்ராவல்லாம்?" சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருந்தது" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன நேரா இங்கேயே வர சொல்லிட்ட? நம்ம நேரா அங்க வீட்டுக்கு போ வேண்டாமா? நிலா அக்கா வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "போலாம். இப்போ போயிட்டு அப்புறம் அவங்க அப்படியே பிடிச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க, செய்வாங்க. நம்ம இத சுத்தி பார்க்க முடியாதுல்ல. ஜாலியா நம்ம ஃபர்ஸ்ட்டு சுத்தி பார்த்துட்டு, நைட்டு தானே ரிசப்ஷனு. ரிசப்ஷன் வைக்க வேண்டிய அவங்க 2 பேரும் அங்க தானே இருக்காங்க. நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம்ன்னு" சொல்லும்போது, "சூப்பர் பாண்டி. நம்ம குடும்பத்தோட இப்படி வெளியில ஒரு தடவ கூட வந்தது கிடையாதுல்ல. இப்போ என் குடும்பம், உன் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா வெளியில கோவில்களுக்கெல்லாம் போறோம். நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வானதி இப்படி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம கார்த்திகா வந்து பார்ப்பாங்க. என்னம்மாம்மா நீங்க வந்துட்டீங்க, அங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா, "இல்லப்பா, நிலாவும், சோழன மட்டும் விட்டுட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். நம்ம கோவில் எல்லாமே சுத்தி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்குறதுக்காக போறாங்க.